கீழே விழுந்துருக்கானான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது, கைப்பிடிச்சவர் கட்டுவிட்டா யாருமே கீழே விழலையான்னு இன்னொரு கேள்வி. ரெண்டுமே நடந்துதான் இருக்கு. கைப்பிடிச்சவர் இல்லாட்டாலும் என்னால ஏற முடியும் கேட்டா ரொம்ப புதுமையா கட்டுறாலும் இல்லையோ, இந்த மாதிரிலாம் கைப்பிடிச்சவரே கட்ட மாட்டான். ஒண்ணுமே வெறும் ஓட்ட ஓட்டையா இருக்கும். இப்ப எங்க கால வச்சா எங்க விழுந்துருமோன்னு இருக்கும். அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு அதுக்கு 10 லட்சம் விடுவோம். இது ஒழுங்கா கட்டினா 1 லட்சம், அந்த மாதிரி கட்டினா 10 லட்சம் இல்லையோ. அதனால ஒண்ணு இப்ப 6 விழாத்துக்காகலாம் அந்த சுவர் வச்சுடுறதா தெரியல, விழுந்துதான் இருக்க போறோம். இருந்தாலும் விழத்தான் போறோம், இல்லாட்டாலும் போத்தான் போறோம். ஆனா அது எதுக்காக கட்டுறோம் தெரியுமா? ஒரு ஜாகிரதைக்கு சுவாமி. ஒரு ஜாகிரதையா அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நமக்கு அறிவிக்கிறது இல்லையோ, ஒரு ஜாகிரதைக்காக கைப்பிடிச்சவர் கட்டி வச்சிருக்கோம். இந்த வண்டியில போறமே, வண்டியில போனா முன்பக்கத்து நாற்காலியில் உட்காண்டாலே உடனே நமக்கு பெருசா இந்த பக்கம் ஒன்று போட்டு விட்டுருவோம். இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒரு பக்கம் வந்துருது. இத்தனை நாள் மேற்கத்திய தேசத்துல மட்டும் இருந்தது. இப்ப இதை போட்டுட்டா தான் முன்னாடி போய் மோதிக்காம இருக்கிறதுக்கு இது போட்டுக்கணுங்கிறா. அதே 2 கேள்வி கேட்டு பாருங்க. இப்ப அதை போட்டுக்காதவன்லாம் போய் மோதி விடுறானா, இல்ல போட்டுண்டவன்லாம் தப்பிச்சுடுறானா? ரெண்டுமே இல்லை. ஆனா அதை போட்டுக்கணும் எதுக்கு? ஒரு ஜாகிரதைக்காக. அதே போலத்தான் நாம சங்கீர்த்தனம். நாம பண்றத பண்ணிட்டு தான் இருக்க போறோம். கூடவே இந்த நாம சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டோம்னா இந்த கைப்பிடிச்சவராட்டம் மார்புக்கு குறுக்க